ஒரு வாழும் மொழியாக காக்கும் பாதுகாவலர் ஸ்ரீ நரேஷ் சந்திர தேவ் பர்மா, பத்மஸ்ரீ 2026. திரிபுராவின் அமைதியான மலைகளில் முன்பு கதைகள் நினைவில் மட்டும் இருந்த காலத்தில் ஒரு மொழி தன் எழுத்து வடிவத்துக்காக காத்திருந்தது. நீண்ட காலமாக கொக்பொரோக் மொழி பேசப்பட்டு வந்தது, ஆனால் எழுத்து வடிவில் மிக குறைவாகவே இருந்தது. அதுவரை ஒரு மனிதர் பேனாவை எடுத்துக்கொண்டு அதை பதிவு செய்ய தொடங்கினார். 1944 அக்டோபர் 31 பிறந்த ஸ்ரீ நரேஷ் சந்திர தேவ் பர்மா தனது கல்வியை வங்க மொழியில் படித்து வளர்ந்தார். ஆனால் ஒரு புரிதல் அனைத்தையும் மாற்றியது. நாம் நம்முடைய மொழியான கொக்பொரோக்கை எழுதவில்லை என்றால் அதை யார் எழுதுவார்கள்? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொக்பொரோக் மொழிக்கு எழுதப்பட்ட நூல்கள் எதுவுமே இல்ல. 1960க்கு பிறகுதான் மக்கள் அதை ஒரு மொழியாவே கருத தொடங்கினாங்க. கொக்பொரோமா என்ற கொக்பொரோக் இலக்கண நூலை எழுதிய தௌலத் அகமது அவர்களும் கொக்பொரோக் இலக்கியத்தின் முதல் எழுத்தாளரான சுதன்வா தேவ் பர்மாவும் ராமாயணத்தை கொக்பொரோக்கில் மொழிபெயர்த்த டாக்டர் பிரபாஸ் சந்திர தார் அவர்களும் அவருக்கு மிகுந்த ஊக்கமளித்தனர். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் கொக்பொரோக் நிகழ்ச்சிகளை கேட்டு அவர் தானும் பேனாவை எடுத்துக்கொண்டு எழுதத் தொடங்க ஊக்கம் பெற்றார். 1970ஆம் ஆண்டு அவர் வங்க மொழியில் எழுதத் தொடங்கினார். 1980க்குள் அவர் கொக்பொரோக் மொழியில் எழுதத் தொடங்கினார். தொடக்கத்தில் எந்த இலக்கியமும் இருக்கவில்லை, அடித்தளமே இல்லாமல் இருந்தது. அதனால் அவரே அந்த அடித்தளத்தை உருவாக்கினார். 50 ஆண்டுக்கும் மேலாக 34 புத்தகங்கள், எண்ணற்ற கட்டுரைகள் மற்றும் ஆய்வுகள். அவர் கொக்பொரோக் மொழியை மாற்றினார். வெறும் பேசப்படும் அடையாளத்திலிருந்து எழுத்து வடிவ பாரம்பரியமாக மாற்றினார். இன்று கொக்பொரோக் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலும் பல கல்லூரிகளிலும் கற்பிக்கப்படுகிறது. அதை ஆராயும் அறிஞர்களும் ஆசிரியர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். இது அவரது மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் ஒரு இயக்கமாக வளர்ந்துள்ளது. இளம் தலைமுறை அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் கொக்பொரோக் கற்பிக்க புதிய ஆசிரியர்களும் அதிகமாக இணைந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக அவரது பணிகள் பல முறை கௌரவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அது பத்மஸ்ரீ விருதுடன் உச்சத்தை எட்டியுள்ளது. ஆனால் அவர் அதை தனிப்பட்ட அங்கீகாரமாக கருதியதில்லை. நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆனா இந்த அவார்டு எனக்காக மட்டும் இல்ல, எல்லா கொக்பொரோக் பேசுற மக்களுக்காகவும் தான். இன்று ஓய்வு பெற்ற நிலையிலும் அவர் தொடர்ந்து எழுதுகிறார், வழிகாட்டுகிறார், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறார். அவரது கனவு எளிமையானது ஆனால் ஆழமானது. மக்கள் கொக்பொரோக்கை ஏற்றுக்கொண்டு அதை பேசவும் பயன்படுத்தவும் தினசரி வாழ்க்கையில் உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் வேண்டும். மறைந்து கொண்டிருந்த ஒரு மொழிக்கு ஒரு பாதுகாவலர் கிடைத்தார். அவரின் எழுத்தால் அது மீண்டும் உயிர் பெற்றது. கொக்பொரோக் மொழி இன்று செழிப்புடன் உயர்ந்து நிற்கிறது. அதனுடன் என்றும் இணைந்து நிற்கும் ஒரு பெயர், ஸ்ரீ நரேஷ் சந்திர தேவ் பர்மா, பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.